ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா என்னால அந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. எதுக்கே அப்படிலாம் பண்றேன்னு நியாயம் கேட்க போனா வாசல்ல நிக்க வச்சு என் சேலையை கிழிக்கிறாரு, உன் தாலியா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட உறவு உனக்கு தேவையா? அப்படி ஒரு சொந்தம் உனக்கு தேவையா? வேணான்னு சொல்லு. உங்க அப்பாவை நீ மொத்தமா தலைமுழுகிட்டு வரதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வையே. முடியாது நான் சொல்லிடுமா. இப்பவே என் பிள்ளைய விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேன். அம்மா மகேஷ், என்னது இது? மருமகளே நொந்து போய் வந்திருக்கு, அதுகிட்ட போய் இப்படியா பேசுறது? ஏங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என் புள்ள அசிங்கப்பட்டிருக்கான். என் புள்ள என்ன உங்களுக்கு கிள்ளுக்கிறையா? அதுக்காகவா நான் இவனை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன்? என்னம்மா நீ என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டாதானே? உங்க அப்பாவை உன்னால தலை முழுகிட்டு வர முடியாது, அப்படிதானே? நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நானே போயிடுறேன். ஸ்ருதி, இப்பவே நவீனுக்கு போன் போட்டு வர சொல்லு, நம்ம எங்கேயாவது போயிடலாம். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருந்தா கூட நல்ல மனுஷே இல்ல. அம்மா இரு, என்னம்மா அது? ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க? இல்லப்பா, என்னால புருஷ முண்டாட்டி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேணாம். என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு பார்க்கணும்? ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஏன்பா, நான் இதெல்லாம் எனக்காக கேக்குறேனா? ஸ்ருதிக்காகவா நவீனுக்காகவா? உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக கேக்குறேன்பா. என் புள்ள அவமானப்பட்டதெல்லாம் போதும்னு நினைச்சுதானே கேக்குறேன். உன் பொண்டாட்டிய நான் என்ன மருமகளாவா பாக்குறேன்? மகமாரி தானேப்பா பாக்குறேன். அப்படிப்பட்ட பொண்ணு அந்த மனுஷன் விரட்டி விரட்டி பழி வாங்குறாரு. அந்த ஆளுக்கு பொண்ணை விட பசங்க தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு போட்டோம், அதுக்காக என் புள்ளைய கஷ்டப்படுத்தலாமா? அத நான் பாத்துட்டு இருக்கணுமா? அதனால தானேப்பா கேக்குறேன். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. உனக்கு புரிஞ்சு என்னப்பா பண்றது? புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணுகிட்டயே கையெழுத்து வாங்கி ஏமாத்துறாரு அந்த ஆளு. அந்த அயோக்கியனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாப்பா இவ. இப்படி ஒரு கேவலமான மனுஷனை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? பெத்த பொண்ணோட தாலியவே அறுக்கிற பொறுக்கி அவன். அப்படிப்பட்ட மட்டமானவனை எப்படிப்பா நம்ம சொந்தம்னு சொல்லிக்க முடியும்? என் புள்ளைய ஊருக்கு முன்னாடி அரகுர துணியோட நிக்க வச்சவன் நாளைக்கு கொலை கூட பண்ணுவான்பா. அந்த அயோக்கியனை இவ பெரிய மனுஷன் இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காப்பா. அத்தை, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. தேன்மொழி, சொல்லுங்கம்மா. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. வரேம்மா. அம்மா இந்தாங்கம்மா.
இதோட உன் குடும்பத்தை நீ தலைமுழுகிட்ட. உள்ள போ.